சட்டென நனைந்தது ரத்தம். இது ஒரு கிரைம் கதை. யாழ்ப்பாணம் வழமை போலவே அதிகாலையிலேயே விழித்திருந்தது. வெளிச்சம் இன்னும் பரவலாக படரத் தொடங்கவில்லை. மார்கழி மாத பருவமழையில் திருநெல்வேலி சந்தை சாக்லேட் தொழிற்சாலையாக காட்சியளித்தது. வியாபாரிகள் சைக்கிளில் கட்டி கொண்டு வந்திருந்த மரக்கறி மூட்டைகளை இறக்கி அன்றைய ஏலத்துக்கு தயாராகி கொண்டிருந்தனர். ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் குமாரன் ஸ்பெலண்டர் மோட்டர்பைக்கில் வந்து இறங்கும்போது நேரம் சரியாக 4 மணி. யாழ்ப்பாணம் ஏஎஸ்பி திலீபன் ஸ்பாட்டில் ஏற்கனவே காத்து கொண்டிருந்தார். எப்படி தெரியும் திலீபன்? சந்தையில் தேங்காய் கடை வச்சுருக்கிற சண்முகம் தான் இன்ஃபார்ம் பண்ணினார். வர சொல்லுங்க. நான் தான் ஐயா சண்முகம். காலையில் சந்தைக்கு பின்னால் ஒதுங்க. எத்தனை வருஷமாக அங்கே கடை வச்சுருக்கீங்க? 20 வருஷமாக இங்கே தான். வாசவிழாவில் இடம் பெயர்த்து வந்த பிறகு வச்ச கடை ஐயா. குத்தகைக்கு தான். எப்போ பார்த்தீங்க? சவத்தையாக கேட்குறீங்க? 3 மணி இருக்கும். அந்த நேரம் இங்கே என்ன வேலை? வீடு வாசல் இல்லையா உங்களுக்கு? வீடு கொக்குவில்லை. நான் வெளியேண்டா சந்தையில் தான் படுப்பேன். வெள்ளனை கடையை திறக்கிறதுக்கு காலமே கக்கூசுக்கு போன இடத்துல தான் சவத்தை கண்டானான். திலீபன், நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்தீங்க? 3:30 மணிக்கு வந்துட்டான். ஃபாரன்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஓம். வீட்டில் யார் யார்? அம்மா மட்டும்தான். மனுஷி டாக்டர் கண்டியில். தென் கீப் இட் சீக்ரெட். அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். உதயனுக்கு நியூஸ் போயிட்டா? ப்ரெஸ்ஸுக்கு இன்னும் தெரியாது சார். தட்ஸ் குட். கொலையாளி அலர்ட் ஆகக்கூடாது. சண்முகத்தை வார்ன் பண்ணுங்கள். வெளியே சொன்னால் இங்கே கடை இனி வைக்க இயலாது என்று சொல்லுங்கள். டன். ஸ்பாட்டெல்லாம் ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டீங்களா? தேடினதில் ஃபோன் மட்டும்தான் கிடச்சிது. போஸ்ட்மார்ட்டம் இன்றைக்கே செய்ய சொல்லணும். சொல்லாதீங்க, செய்யுங்க. எஸ்பி கோகுலின் சடலம் சந்தையின் பின்புறம் உள்ள குப்பை தொட்டி அருகே அழுகிய வாழைப்பழங்கள் நடுவில் கழுத்திலும் மார்பிலும் வெட்டுக்காயத்துடன் மல்லாக்க கடந்தது. நல்லூர் கோயில் மணி நேரம் மணி 5 என்றது. என்ன திலீபன், இன்றைக்கும் அதே நேரத்தில் கால் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன மார்னிங் பர்சனா? குமரன் திலீபனிடம் பேசி கொண்டிருக்கும்போது நேரம் காலை 5 மணி. முந்தைய தினம் முழுவதுமான கோகுல் கொலை விசாரணையில் அசதி குமரனின் குரலில் தெரிந்தது. குடும்பமெல்லாம் மலேசியாவில் குடியேறி விட இவன் மட்டும் இங்கேயே தங்கிவிட்டான். வவுனியாவில் வேலை செய்யும்போது அங்கே உள்ள படை அதிகாரியுடன் நடந்த தகராறில் யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டவன். சுடுதண்ணி என்று சக போலீசாரால் அழைக்கப்படுபவன். சார், இன்னொரு துன்பியல் சம்பவம். டோன்ட் சே இட்ஸ் அ மர்டர். ஐ எம் அஃப்ரேட் சார். இட் இஸ் சார். என்னையா நடக்குது யாழ்ப்பாணத்தில்? நான் இங்கே போஸ்டிங்கில் ஆகியே இருக்கக்கூடாது போல இருக்கேன். ஏதோ க்ரீஸ் பூதம் வருது, கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு என்று அனுப்புனாங்க. இங்கே பார்த்தா காலையிலேயே கோயிலுக்கு போகிற மாதிரி கொலை நடக்குது. நிறைய பாராமிலிட்ரி குரூப்ஸ் இயங்குது சார். ஹார்ட் டு கண்ட்ரோல். யாருன்னு தெரியுமா? ஐ கேன் ஒன்லி கெஸ் சார். யார்? ஷுவர் இல்லை, ஆனால் எந்த கெஸ் சரியாக இருக்குமெண்டா. வில் யூ ஜஸ்ட் கட் த கிராப் அண்ட் டெல் ஹூ இஸ் இட்? விஷ்ணு என்று நினைக்கிறேன். யார்? அந்த இன்ஃபார்மரா? தட்ஸ் வாட் ஐ திங்க். கோகுல் ஃபோனில் இருந்த இன்ஃபார்மர் விஷ்ணுவோட முகத்தோட இந்த முகம் ஒத்துப்போகுது. யூ ஷுவர்? இங்கேயும் ஜீன்ஸ் பாக்கெட்டில் அதே மாதிரி ஒரு துண்டு கிடச்சிது. திரும்பவும் துண்டா? என்ன எழுதியிருக்கு? சார், எஸ்பி கோகுலிடம் நான் தவறான குறியீட்டை தான் கொடுத்திருக்கிறேன். கவலை வேண்டாம். விஷ்ணு, இப்போ எந்த துண்டு உண்மை? தப்பான குறியீடு வச்சு நேற்று நாள் முழுக்க மண்டையை பிச்சது தான் மிச்சமா? இப்போ புதுசாக ஒரு சார் வந்திருக்கிறார். அட்லீஸ்ட் ஒரு லீடாவது கிடச்சிது. அங்கேயே இருங்க, நான் 10 நிமிஷத்தில் வரேன். ஓகே சார். என்ன தயங்குறீங்க? வேறு நியூஸ் ஏதாவது? செக் பண்ணதில் விஷ்ணுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும் போல் கிடக்கு. கிரேட். மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸி. மொனவட ஓனே, முறைப்பாடு ஒன்று செய்யணும் ஐயா. கம்ப்ளைண்ட் யூனோ. ஐ கம் அண்ட் கிவ். சிங்கள கதைக்காரன்னா பாயிண்டா? நோ சார். டிக்கா டிக்கா. யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஓரத்தில் பல தாய்மார்கள் கவலையுடன் எதற்கோ காத்து கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் சிங்களம் தெரியாதவர்கள் தங்களுடைய முறைப்பாட்டை விவரிக்க சிரமப்பட்டு கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் மொழிபெயர்ப்பாளர்கள் முறைப்பாட்டு ஒன்றுக்கு 5000 ரூபாய் வரை பேரம் பேசி கொண்டிருந்தனர். ஒரு சிலர் குமரன், திலீபன் போன்ற தமிழ் போலீசாரிடம் உதவியை தெரிவித்தவர்கள் ஊடாக முயற்சித்து கொண்டிருந்தனர். கோகுல் கேஸ் சாதாரணமானது இல்லை திலீபன். வெரி சென்சிட்டிவ். கம்யூனல் ரியாட்ஸ் கூட வரலாம். சீக்கிரம் கண்டுபிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணணும். விளங்குது. இந்த விஷ்ணு யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். போஸ்ட்மார்ட்டத்தில் இந்த துண்டை விட வேறு எதுவும் தடயம் கிடச்சிதா? இல்லை சார்.
இது கூட கோகுலின் அண்டர்வேருக்குள்ளே இருந்தது. ஸோ தனக்கு வர்ற ஆபத்து கோகுலுக்கு முன்னமையே தெரிஞ்சிருக்கு. ஐசி, விஷ்ணு இந்த கொலையை செஞ்சுருக்க சான்ஸ் இருக்கா? நான் நினைக்கல. விஷ்ணு கோகுலின் சீக்ரெட் இன்ஃபார்மர். அவனோட நம்பரும் படமும் கோகுலின் ஃபோனில் இருக்குது. விஷ்ணுவுக்கு தன்னுடைய நம்பர் கோகுலின் ஃபோனில் இருப்பது தெரியும். ஸோ விஷ்ணு இதை செஞ்சுருந்தா நிச்சயம் தன்னோட நம்பரை டிலேட் பண்ணியிருப்பான். இல்லை ஃபோனை அப்படியே ஸ்பாட்டில் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அத்தோட அவன் கொலை செய்வதற்கு இந்த நிமிஷம் வரை எங்களால் ஒரு காரணமும் கண்டுபிடிக்க முடியல. விஷ்ணுவுக்கு இந்த ஃபோனிலிருந்து கால் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. டயலாக் ஆப்ரேட்டர் சிம் கஸ்டமர் சர்வீஸில் சொல்லி நம்பர் எந்த பெயரில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு என்று பார்க்க சொல்லியாச்சு. மொபைலோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணலாமா? அவன் ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணினா முடியும் தான்னு நினைக்கிறேன். சீக்ரெட் ஆடியோ எனபிள் பண்ணணுமாம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல் வேணும். மெதுவாக தான் செய்வாங்க. சொல்லியிருக்கு, இன்னைக்குள்ளே அனுமதி எடுக்க சொல்லியிருக்கான். குட் ஜாப். ஸோ இந்த ஃபோனில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்குது சார். கோகுல் இறந்தது இன்னும் பப்ளிக்கு தெரியாது. ஸோ விஷ்ணு கொலையாளி இல்லை ஏண்டா சில வேளை அவன் கோகுலுக்கு கால் பண்ண சான்ஸ் இருக்குது. பிரில்லியன்ட் திங்கிங். எங்கே படிச்சிங்க? ஜஃப்னா யூனிவர்சிட்டி. நோ வண்டர். திலீபன் சிரிக்கும்போது சிறிய பெருமை தெரிந்தது. திலீபன் கிளிநொச்சியைச் சேர்ந்தவன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கும் போது புலிகள் இயக்கத்தில் சேர்ந்து பின்னர் படையினரிடம் பிடிபட்டு அப்ரூவராக மாறி இப்போது ஏஎஸ்பியாக வளர்ந்திருப்பவன். அவன் எது செய்தாலும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். இயக்கத்தில் இருக்கும்போதே ஆங்கிலம் கற்றவன். இப்போது சிங்களமும் நன்றாக பேசுவான். மிஸ்டர் கோகுல், SWH2RF இதுதான் குறியீடு. கவனம். விஷ்ணு. மீண்டும் அந்த துண்டு சீட்டை வாசித்தான் குமரன். இது என்ன குறியீடாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க திலீபன்? நோ ஐடியா அட் ஆல். எனக்கு என்னவோ மிஸ்டர் கோகுல் என்று சொல்லி இருக்கிறதால விஷ்ணு படித்தவனாக இருக்கணும். ஒரு மணித்தியாலம் அவகாசம் தாங்க, கொஞ்சம் கூகுளில் தேடி பார்க்குறான். கோஹெட் திலீபன். அப்படியே கூகுளின் ப்ரொஃபைல் கோஃபியை ஒரு பக்கம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஷுவர் என்று சொல்லிக்கொண்டே திலீபன் தன்னுடைய அறைக்கு விரைந்தான். திலீபன் எப்படியும் ஒரு துப்பாவது பிடித்து விடுவான் என்று நினைத்து கொண்டே குமரன் மீண்டும் அந்த துண்டுச்சீட்டை வாசித்தான். மிஸ்டர் கோகுல், SWH26F இதுதான் குறியீடு. கவனம். விஷ்ணு. விஷ்ணு, நீ எங்கிருக்கிறாய்? நாவலர் வீதியில் இருக்கும் விஷ்ணுவின் வீட்டை குமரன் அடையும் போது நேரம் 5:30 இருக்கும். வீடு பிரதான வீதியில் இருந்து இறங்கிய ஒரு குச்சி ஒழுங்கைக்குள் இருந்தது. 10 வீடுகள் தள்ளி ஒரு இராணுவ முகாம் இருக்க வேண்டும் போல. ஒருவித இராணுவ பிரசன்னத்தை அந்த பிரதேசத்தில் உணரக்கூடியதாக இருந்தது. குட். ஸோ அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். விஷ்ணு டபுள் கேம் ஆடி இருக்கிறான். டேஞ்சரஸ் பலோ. விஷ்ணுவின் தலையையும் மார்பையிலையும் 2 குண்டுகள் பாய்ந்திருந்தன. கை கலப்பு நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. சுவற்றிலே நாயினா தீவு நாகபூஷணி அம்மன் கேலண்டர் தொங்கியது. நான் அப்படி நினைக்கவே இல்லை. என்ன சொல்கிறீங்க? வேறு கோணம் இருக்கா? கோகுல் அண்டர்வேர்லேருந்து துண்டுச்சீட்டு 4ஆம் அடிச்சிருந்துச்சு. ஆனால் விஷ்ணு பாக்கெட்டில் இருந்த துண்டுச்சீட்டு 8ஆம் அடிச்சிருந்துச்சு. அடடா, நல்ல அப்சர்வேஷன். பட் அதை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? முடியும். 2 சீட்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவு. ஸோ ஒருத்தரே மடிச்சிருந்தா அநேகமாக ஒரே மாதிரி தான் மடிச்சிருந்திருக்கணும். ஸோ 2ஐயும் விஷ்ணுவே செய்திருக்க சான்ஸ் இல்லை. எனக்கு என்னவோ விஷ்ணு கோகுலுக்கு நம்பிக்கையானவனாகத்தான் இருந்திருக்கணும். மேக் சென்ஸ். பட் ப்ரிசீட் பண்ணுறதுக்கு இது போதாது திலீபன். ஐ நோ. ஆனால் என்னட்ட இன்னொரு தடயம் இருக்குது. தடயமா? கமான் திலீபன். என்னது? சொல்லவே இல்லை. யார் அந்த விஷ்ணுவின் காதலி? விஷ்ணுவுக்கு காதலி இருக்காளான்னு தெரியாது. பட் கொலையாளியை பற்றி கொஞ்சம் யூகிக்க முடியுது. என்ன திலீபன் குழப்புறீங்க? நீங்கள் தானே காதலி இருக்கான்னு சொன்னீங்க. அது உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு சொன்னது என்ற திலீபன் தயங்கியபடியே சொல்லிய போது அங்கே ஒருவித அசாதாரண சூழ்நிலை உருவாகத் தொடங்கியிருந்தது. திலீபன், என்ன? ஏன்? என்ற கெஸ் சரியானா நீங்கள் தான் குமரன் இந்த 2 கொலையையும் செய்திருக்க வேண்டும். வாட்? கம் அகெயின். அதிர்ந்தான் குமரன். யூ ஹர்ட் இட் ரைட் மிஸ்டர் குமரன். யூ ஆர் த பிரைம் சஸ்பெக்ட். திலீபன், விசாரா உனக்கு? நேற்று முழுக்க நான் உன்னோடு தானே இருந்தேன். நான் எப்படி? எக்ஸப்ட் ஆஃப் த 1 hour. நான் கூகுளில் தேடிக்கிட்டு இருந்த சமயம் நீங்கள் என்னோட இருக்கவில்லை. நேற்று இரவே எனக்கு சந்தேகம் வந்துட்டு. ஆனால் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிட்டுது.
மூளை குழம்பி போச்சா திலீபன்? யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். நோ, நேற்று இரவு எனக்கு டயலாக்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. விஷ்ணு நம்பர்லேருந்து கோகுல் ஃபோனுக்கு கால் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. முதல்ல எனக்கு ஆச்சரியம். உங்களை உடனே கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணினேன். ஆனால் ஃபோன் ஆஃபில் இருந்துச்சு. விஷ்ணு நேற்று கால் பண்ணின சமயம்தான் நான் கூகுளில் தேடிக்கிட்டு இருந்துருக்கேன் என்று அப்புறம் புரிஞ்சது. ஸோ நீங்கள் விஷ்ணுவோட பேசியிருக்கீங்க. ஆனால் நான் நேற்று பின்னேரம் திரும்பவும் செக் பண்ணும்போது ஃபோனில் புதுசாக ஒரு கால் டீட்டெயில்ஸும் இருக்கவில்லை. குமரனுக்கு அந்த யாழ்ப்பாண காலை பணியிலும் மெதுவாக வியர்க்க ஆரம்பித்தது. அந்த குறியீடு இப்போ கோகுல் கைக்கு போனது தெரிஞ்சு நீங்கள் தான் கோகுலை மிரட்டி கொலை பண்ணியிருக்கணும். ஆனால் கோகுல் அண்டவேருக்குள்ள துண்டுச்சீட்டை மறைச்சி வச்சிருப்பார் என்று நீங்கள் யோசிக்கவில்லை. ஐ எம் ரைட்? இட்ஸ் சில்லி திலீபன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றே எனக்கு புரிய இல்லை. இப்போ எனக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிட்டு என்றதால் என்ன செய்யலாம் என்று நீங்கள் குழம்பி போயிருந்த நேரம்தான் விஷ்ணு கால் பண்ணியிருக்கிறான். அந்த நேரம் அவனோட பேசி தந்திரமாக நேற்றிரவு சந்திக்க திட்டம் போட்டிருக்கீங்க. அப்படியே விஷ்ணு கோகுலுக்கு தப்பான குறியீடு கொடுத்ததா ஒரு துண்டுச்சீட்டையும் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. நேற்று இரவு விஷ்ணுவை இங்கே கொலை பண்ணிவிட்டு அந்த சீட்டை அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிருக்கீங்க. என்னை திசை திறப்பலாம் என்று ஒரு செட்டப். எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம், இதை கண்டுபிடிக்க மாட்டோமா? இட் இஸ் ஸோ சைல்டிஷ் குமரன். திலீபன், இது எல்லாமே உங்களோட கற்பனை தான். உங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஐ திங்க் நீங்கள் 2 தடவை நேற்று விஷ்ணுவோட பேசியிருக்கணும். சரியா குமரன் என்றான் திலீபன். சிரித்து கொண்டே குமரனின் முகத்தில் இப்போது ஈயாடவில்லை. எல்லாத்துக்கும் மேலே காலையில் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. விஷ்ணு வீடு எங்கே இருக்குது என்று நான் எந்த இடத்துலையும் உங்களுக்கு சொல்ல இல்லை. பட் சரியான டைம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்க. தப்பு மேலே தப்பு குமரன். கெட்ட வார்த்தையால் தன்னைத்தானே திட்டினான் குமரன். ஒன்று மட்டும் புரிய இல்லை. அந்த குறியீட்டுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு அயன் கேபினட்டாக இருக்கலாம் என்று கூகுள் சொல்லுது. யூ ஆர் ஸோ க்ளோஸ் திலீபன். ஆனால் உதவி போலீஸ் அத்தியட்சகர் திலீபன் கோகுல் கொலையாளியை தேடிப்போன சமயத்தில் நடந்த சண்டையில் பலியானார் என்ற நியூஸ் நாளைக்கு பார்க்க போகிறத நினைக்கத்தான் பாவமாக இருக்குது என்றான் குமரன் ஒரு உதட்டோர ஏளன சிரிப்போடு. என்ன சொல்கிறீங்க குமரன்? திலீபன் முகத்தில் இப்போது சிறு கலவரம் தோன்றியது. சர்ரென்று அவனுடைய கை ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள் இருந்த பிஸ்டோலை தேடியது. என்சாப் திலீபன், டூ லேட். இவ்வளவு யோசிக்கிறீங்க, இதையும் யோசிச்சு இருக்கணும். பெரிய தப்பு. நோ சார், இட்ஸ் ஓவர். நீங்கள் தான் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே ஐஜிக்கு மார்னிங்கில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். குட் ட்ரை, பட் ஐ எம் சாரி திலீபன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே குமரனின் கையில் இருந்த பிஸ்டோல் சட் சட் என 2 குண்டுகளை திலீபன் மார்பில் பாய்ச்சியது. ரெஸ்ட் இன் பீஸ் திலீபன் என்று அவனின் உயிர் பிரியும் வரை காத்திருந்து சொல்லிவிட்டு திரும்பிய குமரன் எதிரே வந்து நின்ற உருவத்தை பார்த்து விக்கித்து போய் நின்றான். சார், நீங்களா? சட் 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 துப்பாக்கிச்சூடு.